guys, welcome back to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்துட்டு அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா. ஏன்னா வந்துட்டு வீர் வந்துட்டு பொண்ணுங்க கூட வந்துட்டு க்ளோஸா இருந்தது பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரியே இருக்கும். அழுதுகிட்டே இருப்பா. வந்துட்டு நம்ம ரோஹனும் வந்துட்டு ரொம்ப ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிருவான், குடிச்சனால இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் வந்துட்டு நம்ம ரோஹனும் சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இப்போ எதுவுமே சொல்ல வேணாம், இப்போ பிரேக்கப் ஆனதுக்கே இப்படி வந்துட்டு இப்படிலாம் ஃபீல் பண்ணி அவனே கெடுத்துக்கிறான். அதுவே வந்துட்டு நம்மளோட விஷயம்லாம் தெரிஞ்சா வந்துட்டு என்ன ஆவா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ரோஹன் மேலே டக்குனு கோவப்படுறேன், உனக்கு வந்துட்டு அடுத்தவங்க மேலேதான் கவலை இருக்கு, என் மேலே கொஞ்சமாச்சும் பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்துல இது பண்ணுவான். நம்மளோட மிஸ்டையும் என்னடா இவன் இப்படிலாம் பேசுறான்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டு, ஏன் இப்படிலாம் பேசுற, நான் அப்படிலாம் நினைக்கல, எனக்கு ஃபர்ஸ்ட் நீ தான் முக்கியம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிக்கிறேன், மிஸ்டி நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு. மிஸ்டேக்கோ கீழே இருந்து ஒரு குச்சி எடுத்து அடிச்சுட்டு இருப்பான். அடிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்மளோட ரோஹன் வந்துட்டு கையை பிடிச்சிட்டு, மிஸ்டே தயவு செஞ்சு வந்துட்டு மனசுல இருக்க வார்த்தையை சொல்ல மிஸ்டே, எனக்கு வந்துட்டு சொல்லாம வந்துட்டு எனக்கு ஹார்ட்லாம் எடுத்தோமா ஸ்பீடா பீட் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லுவான். நம்மளோட மிஸ்டேயும் வந்துட்டு சரி சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப க்ளோஸா 2 பேரும் இருப்பாங்க. அவளும் வந்துட்டு தடமாறிக்கிட்டே சொல்ல வேற ஐன்னு சொல்ல வேற அதுக்குள்ள யாரோ கால் பண்ணிட்டாங்க. யாரா இது கரடி வந்த மாதிரி அப்படின்னு தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும், நீ சொல்லு மிஸ்டே அப்படின்னு சொன்னா திரும்ப அந்த கௌஷிக் வந்துட்டா மாதிரி திரும்ப கால் வந்துருச்சா. ஐயோ சரி கால் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பேசிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆனா. நம்ம ரோஹன் டென்ஷன் ஆகிட்டு அப்படியே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்மளோட மிஸ்டேக் ஒன்றுமே பண்ணல, இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்குற. அப்புறம் வந்துட்டு தான் நம்ம ரோஹன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு வீடு வந்துட்டு யாரோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா, போலீஸ் வந்துட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க, போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் 2 பேரும் வந்துட்டு அறக்க பறக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு சொல்கிறான் ரோஹன், இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராது, அப்புறம் வந்துட்டு நம்ம வீரை தப்பாக நினச்சிப்பான், இப்போ அவர் இருக்கிற நிலைமையிலே இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையாகும், நீ இங்கே மிஸ்டே நான் போய் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மட்டும் போவான். நம்ம மிஸ்டே நம்ம ரோஹன் சொன்னனால உள்ளே உட்காந்துருவா கார்லேயே. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே போய் பார்க்குறான், நம்மளோட வீடு வந்துட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்கான் போலீஸ் ஸ்டேஷனில். அவங்ககிட்ட போய் போலீஸ் சண்டை போட்டு என்னமோ கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்த ரோஹனுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ்கிட்ட போய் இவனும் பேசுகிறான், இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க, குடிச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அப்போ நான் கண்டிப்பாக வந்துட்டு கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாதிக்கப்பட்ட அந்த காரோட ஆளும் வந்துட்டு நின்றுட்டு இவன் மேலே ஃபஸ்ட்டு கேஸை போடுங்கன்ட்டு சாரி கூட கேட்க மாட்டேங்க, ரொம்ப திமிர பிடிச்சவனா இருக்கான், எனக்கு ஃபஸ்ட் பேமெண்ட் செட்டில்மெண்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேஸ் போடுறதெல்லாம் காசு வாங்குறதெல்லாம் அப்படியே இதில் குறியா இருக்கான். அப்புறம் நம்ம ரோஹனும் வந்துட்டு எதாவது சொல்லி பார்க்குறேன், சார் நான் தான் சார் இருந்தேன், அவங்க வந்துட்டு குடிச்சிருந்தேன், நான் குடிக்காம தான் சார் இருந்தேன், நான் வரதுக்குலாம் வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துட்டேன் சார், அதனால தான் சார் வந்துட்டு வண்டி அடிபட்டுச்சு, இவங்க பார்த்துருக்கணும்ல சார் கண்ணாடியிலேருந்து, இவங்க பார்க்காம இவங்களும் இந்த மாதிரி வந்தால் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும், நான் வரதுக்குள்ள அவன் குடிப்போதில்லை அந்த மாதிரி பண்ணிட்டான், நான் குடிக்கல சார், என்ன வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவனு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு குடிச்சிட்டு ஓட்டினா இல்லையா, அதுக்கு வந்துட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த ஆள் ஆரம்பிக்கிறான். நம்ம மிஸ்டேக் எல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி அண்ணாவை கூட்டிட்டு வந்துரு, லாயரையும் ஏதாச்சும் கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களும் எல்லாம் கூட்டிட்டு வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி அர்ணவ் மட்டும்தான் போறான், பறி போகல, நம்ம மிஸ்டேக் இங்கே நம்ம போவேனா, நம்மளால வந்துட்டு அவன் டிஸ்டர்ப் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பறைய போகாம பாத்துக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு பேசி சால்வ் பண்ணிடுறாங்க. நம்மளோட வந்துட்டு வீடும் வந்துட்டு உங்களோட வரமாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு இருக்கான். பரி வந்துட்டு மிஸ்டேக் கேட்குறேன், நான் ஒரு டைம் போய் வீரை பார்த்துட்டு வந்துடுறேன், இந்த நிலைமையில அவன் பார்க்காம போகிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மிஸ்டேக், அப்போ பார்த்துட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்குறான். மிஸ்டேயும் வந்துட்டு இதெல்லாம் வேணாம் பரி, நம்மளை பார்த்தா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகாம வேணாம், அப்போ நம்ம போவேன், அதான் நானும் போகலை அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க போய் கார்ல ஏறி உட்காடுறாங்க. என்னவோ வந்துட்டு வீரை வந்துட்டு கூட்டிட்டு வந்து காரில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பரி பார்த்துட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ரோஹன் தான் வந்துட்டு கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் போய் விடுறாங்க. இங்க வந்துட்டு நம்மளோட பரி வந்துட்டு கேட்குறா, உனக்கு எப்படி வந்துட்டு வீருக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு தெரியும் அப்படின்னு கேட்குறா. அவளை டக்குன்னு பிரேக்கை போட்டுறா. பிரேக் போட்டு அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் இழுக்கிறா. எதுக்கு இப்படி பிரேக் போட்டா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. இல்லை அங்கே நடந்ததெல்லாம் ஒரு மாதிரி இருக்கா, அதான் வந்துட்டு டக்குன்னு பிரேக் போட்டேன் அப்படின்னு சொல்கிறா. சரி உனக்கு எப்படி அது தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும் போது ரோஹன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ யோசிக்கிறா. இப்போ வந்துட்டு நம்ம ரோஹனோட விஷயம் சொல்ல வேணாம், சாரி பரி, இப்போ வந்துட்டு அந்த போய் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு, நான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு சொல்லுவேன் அப்படின்னு மனசுல நினச்சிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு பரி சொல்ல, எங்கே போனேன் அப்படியே பேசாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி
சொல்லி கேட்குறா. இல்லை ரோஹன் தான் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னான், நாங்கள் வந்துட்டு பார்க்குறது வர்றதுக்காக. சரி நாங்கள் உனக்கு கால் பண்ணேன், அப்படியே நீயும் வந்துட்டு அருணாவும் கூட்டிகிட்டு வந்து ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லி அவள் சமாளிச்சிடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு வீரோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு என் பையனோட நிலைமைக்கு வந்துட்டு இந்த மிஸ்டி தான் காரணம், அவளை நல்லாவே இருக்கக்கூடாது, அவளுக்கு வர வாழ்க்கை நல்லாவே இருக்கக்கூடாது, அழிஞ்சு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாபம்லாம் விட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட ரோஹனுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கு, கோவமாக வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்ட்டி உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, வந்துட்டு நம்ம மிஸ்டி தான் வந்துட்டு லாயருக்கு கால் பண்ணி வந்துட்டு பரி மூலியமா அருணவ மூலியமா அனுப்பணும். உங்களுக்கு இதெல்லாம் தெரியாம நீங்க பேசாதீங்க தயவு செஞ்சு. ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்துட்டு நீங்க இப்படி ஆப்போசிட்டா அகெயின்ஸ்ட் அந்த மாதிரி இருக்காதீங்க. அவங்க இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லவங்களா இருந்துச்சா அச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ரொம்ப திட்டி விடுறான். இப்போ வந்துட்டு நம்ம வீரோட அம்மா வந்துட்டு கோவத்தோடய இருப்பா, அவனுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ரோஹனை அப்படியே போய் பார்ப்பான். இப்போ வந்துட்டு வீரை எடுத்து தேங்க்ஸ் ரோஹன், நீ வந்து தான் காப்பாத்தின வச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்படி மிஸ்டி வந்துட்டு என்னை இது பண்ணால் நான் அவனை மன்னிச்சிடுவேனா, அவன் எவ்வளோ தெரியுமா கொஞ்சம் கூட ஒரு கில்ட் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கா. நான் இல்லாமல் அவனுக்கு சந்தோஷம் இவ்வளோ இருக்கும், அட்லீஸ்ட் அந்த பெயின் கொஞ்சமாச்சும் அவளுக்கு இருக்கா, இந்த மாதிரி இருக்கா அவள். நான் ரோட்டில் பார்க்குறேன் நல்லா சிரிச்சு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. நான் கொஞ்சம் கூட நினைக்கிற மாதிரி கூட அவன் நினைக்க மாட்டேங்கிறா, வைக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவான். நம்மளோட ரோஹனுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கிராண்ட் ஆயிருமா, அதனால அவன் டக்குன்னு போயிடுவான். சரி நான் வரேன் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நேராக நம்ம ரோஹன் ரூமுக்கு தான் வரேன். அப்போ பார்த்தா நம்ம மிஸ்டே வந்துட்டு ரோஹனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மிஸ்ஸே வந்துட்டு ரோஹன் கிட்ட வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி வீடு இருந்தது பார்த்து, இத்தனை நாளாக இந்த மாதிரிலாம் நான் பிஹேவ் பண்ணி பார்த்ததில்லை, ஒரு பொண்ணுங்க கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்து கூட நான் பார்த்ததில்லை, இவ்வளோ சரக்கடிச்சு கூட நான் பார்த்ததில்லை வச்சதில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ்டர், நீ ஏன் இவ்வளோ வந்துட்டு சஃபர் ஆகிற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் சரியாயிடுவான், குடிச்சதுனால தான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான், மற்றபடி அவன் இப்படிலாம் இருக்க மாட்டான், எனக்கே வந்துட்டு என் ஃப்ரெண்டை புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மிஸ்ஸே சொல்லுவா, நீ கரெக்டாக தான் வந்துட்டு ரோஹன் சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு நீ இப்போவே வந்துட்டு இவ்வளோ இதாகுது, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு அவள் சொல்லுவாள். அப்போ வந்துட்டு நம்ம ரோஹன் சொல்லுவாள், ஆமாம் மிஸ்டே எனக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வீட்டில் ஒருத்தவங்க தெரிஞ்சால் கூட வீட்டுக்கு தெரிஞ்சிடும், அதனால வந்துட்டு நம்ம விலகியே இருந்தேன்னா மிஸ்டே அப்படின்னு சொல்லும்போது நம்ம மிஸ்டேக் ஒரு மாதிரி இருக்கும். சரி ரோஹன் அப்படின்னு அவள் சொல்லுவாள், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஓகே, உன்னோட முடிவு தான் என்னோட முடிவு அப்படின்னு அவள் சொல்லுவாள். இல்லை நம்ம ரெண்டு பேரும் முடிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சரி ரோஹன் அப்போ எனக்கும் வந்துட்டு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு இப்போ பாப்பா அப்போ நம்ம ரோஹன் போட்டு செக் பண்ணிக்கிறான். இதுக்கு அடுத்த வர வீடியோஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.